மாநகரம் சிக்னல் அருகே அரங்கேறி இருக்கிறது இந்த கொடூர சம்பவமானது. மது போதையில் இருந்த நபர் விலை உயர்ந்த காரை அதிவேகமாக ஓட்டி வந்து மாநகரம் சிக்னல் அருகே நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம், அதே போன்று ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளார். இதில் வானகரம் சிக்னல் அருகே இருசக்கர வாகனத்தில் இருந்த இளைஞர் ஒருவரும், அதே போன்று இடித்துவிட்டு சென்று வேலப்பஞ்சவடி சிக்னல் அருகே சென்ற போது அங்கேயும் மற்றொரு நபரை இடித்து என இருவரை உயிர் பலி வாங்கியிருக்கிறது இந்த காரானது. மது போதையில் இருந்த நபர் அடுத்தடுத்து அதிவேகமாக வாகனத்தை இயக்கி சென்று இருவரை ஏற்றி கொலை செய்திருக்கிறார். அதே போன்று அந்த நபரை துரத்தி பிடித்து தற்போது திருவேற்காடு அருகே போலீசார் மடக்கி பிடித்து அந்த காரையும் பொதுமக்கள் ஆத்திரத்தில் சூறையாடி இருக்கின்றனர். இந்த நிலையில பிடிபட்ட நபர் யார் என தற்போது போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்திருக்கின்றனர். இந்த நிலையில பிடிபட்ட நபர் மது போதையில காரை இயக்கி வந்திருப்பது தற்போது தெரிந்திருக்கிறது. இதுல 4க்கும் மேற்பட்டோர் பலத்த ரத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மது போதையில வானகரம் சிக்னல், அதே போன்று வேலப்பஞ்சோடி சிக்னல் என அடுத்தடுத்து 2 இடங்கள்ல காரை ஏற்றிய நபரால அந்த பகுதி பெரும் பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த நிலையில இறந்த நபர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்து இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட நபரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது போதையில காரை ஓட்டிய நபர் தற்போது 2 உயிர்கள் 4 பேரை காவு வாங்கி இருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு காரை நிறுத்தாமல் சென்ற நபரை பொதுமக்களே பிடித்து காரின் கண்ணாடி முன்பகுதியும் பின்பகுதியும் உடைத்து அந்த நபரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது.